அனிமேஷன் துறையில் பெரும் புரட்சி செய்து சினிமாவில் பெரும் மாற்றத்தை உருவாக்கிய டாய் ஸ்டோரி திரைப்படம் வெளியான தினம் இன்று. 1985 ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸை வெளியேற்றிருந்தாங்க. வெளியில வந்த அவர் லூகாஸ் ஃபிலிம் கிட்ட இருந்து அவங்களுடைய கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் டிவிஷனை வாங்கியிருந்தார். ஆரம்பத்தில் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்களை விற்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் அந்த கம்பெனியை ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தார். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு அனிமேஷனை உருவாக்கணும்னு யோசிச்சார். 10 வருஷம் அந்த நிறுவனத்தோட கரத்தை பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார். அது வரைக்கும் அனிமேஷன் திரைப்படங்கள்ங்கிறது கைகளில் வரைந்து செய்யக்கூடிய ஒன்னா தான் இருந்துச்சு. அதை மாத்தி முழுக்க கம்ப்யூட்டர்லயே அனிமேட் பண்ணக்கூடிய திரைப்படத்தை உருவாக்கணும்னு நினைச்சது பிக்சார் நிறுவனம். அந்த ஐடியாவை டிஸ்னி கிட்ட பிட்ச் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குனாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். மொத்தமாவே டீம்ல 110 பேர் தான் கஷ்டப்பட்டு டாய் ஸ்டோரியை ஒவ்வொரு ஃப்ரேமா செதுக்க ஆரம்பிச்சான். பல தடவை டிஸ்னிக்கு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற டவுட் இருந்துச்சு. ப்ராஜெக்டை நிறுத்தலான்னு அப்பப்போ ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய டீமும் அதை கன்வின்ஸ் பண்ணி தொடர வச்சாங்க. 4 வருட கடின உழைப்புக்கு அப்புறமா டாய் ஸ்டோரி திரைப்படம் வெளியாச்சு. பெரும் ஸ்டார்கள் நடிக்கக்கூடிய ஃபீச்சர் ஃபிலிம்க்கு இணையா அனிமேஷன் திரைப்படங்களும் பயங்கரமா சம்பாதிக்க முடியுங்கிறத நிரூபிச்சது டாய் ஸ்டோரி. டாய் ஸ்டோரிக்கு அப்புறமா கைகளில் வரையக்கூடிய அனிமேஷனுங்கிறதே காலியாக ஆரம்பிச்சது. சினிமாவில் அனிமேஷன் துறைங்கிறதே ஒரு பெரிய துறையா மாறிச்சு. ஆஸ்கர் உட்பட பல விருதுகளை வாங்கி குவிச்சது டாய் ஸ்டோரி. இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, நம்ம மனசுலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த டாய் ஸ்டோரி. நம்ம சின்ன வயசுல விளையாடின பொம்மைகளோட மறுபடியும் நாஸ்டாலஜிக்கா நம்மளை கனெக்ட் பண்ண ஒரு திரைப்படம் டாய் ஸ்டோரி. இப்படி மொத்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்திய டாய் ஸ்டோரி திரைப்படம் சரியா 29 வருடங்களுக்கு முன்னாடி 1995 வருடம் வெளியான தினம் இன்று.